ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரேவை எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரேவை எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னோடனே நமக்கு ஒரு ஈஸியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு செட் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ட்ராவர்ஸ் பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டாக நம்ம இந்த செட்டில் எடுத்துகிட்டு வந்து போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 10 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த இடத்துல ஒரு 10 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் 10ன்ட்டு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் மறுபடியும் 10ன்னு வரும்போது ஸோ செட்டில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து நாட் அலவுட். ஸோ அதனால் 10 வந்து புஷ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் 13 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 13 சொல்லி உள்ளே வந்துடும். அண்ட் அதே போல் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் 40. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் வந்து எல்லாமே யூனிக் எலமெண்ட்ஸாக புஷ் பண்ணிவிடுவோம். அரேலேருந்து யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 10, செகண்ட் எலமெண்ட் 30 அண்ட் ஃபோர்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 40. ஸோ நம்ம இதை மறுபடியும் இந்த இடத்துல 10, 30, 40ன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு இதோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். எத்தனை யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா மற்ற ஸ்பேசஸ்லாம் நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஆர் ஸ்டார் ஆஷ் அவங்க கொஸ்டினில் என்ன தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணினா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஒரு சூடோ கோட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரேவை லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் INT I equal to 0, I less than n, I plus plus. ஸோ எஸ்ன்ற ஒரு செட் இருக்கிற வச்சுக்கோம். இப்போ இதில் நான் எஸ் டாட் இன்சர்ட் அரே ஆஃப் ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் செட்டில் வந்து புஷ் ஆகிடும். திரும்ப நம்ம இந்த செட்டில் இருந்து நம்ம அரேக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார் INT IT in எஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈஸியாக செட்டில் வந்து லூப் பண்ணலாம். ஸோ உங்கள் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் இந்த இடத்துல நம்ம ஃபார் ஈச் லூப் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் ஈச் எலமெண்ட் இந்த செட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே டாட். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்கில் IT ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம இந்த எலமெண்ட்டாக மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் IT ஈக்குவல் டு எலமெண்ட்டுன்னு போட்டுடலாம். அதாவது செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம அரேல இருக்கிற ஒரு இண்டெக்ஸ்லையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டைமும் நம்ம வந்து ஐடியை வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா எலமெண்ட்டையும் வந்து செட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் யூனிக் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த எல்லா யூனிக் எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து மறுபடியும் இந்த அரேலேயே வந்து இன்பிளேஸ்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி இன்பிளேஸ்லேயே சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் அரே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10, 30, 40. ஸோ இது மட்டும்தான் வரும் நமக்கு ரிசல்ட் அரே. ஸோ இதுதான் இப்போ நமக்கு வேணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம் செட்டில் இப்போ இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் லூப் பண்ணி செட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா செட்டுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி மாறும். ஸோ செட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா big ஆஃப் n log n. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்லேருந்து மறுபடியும் எலமெண்ட்ஸை எடுத்து திரும்ப நம்ம அரேயில் புஷ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே யூனிக் எலமெண்ட்ஸாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில் எல்லா அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸும் அதாவது n எலமெண்ட்ஸுமே செட்டில் இருக்கும். திரும்ப நம்ம n எலமெண்ட்ஸையும் லூப் பண்ணி திரும்ப அரேயில் இருக்கிற அந்த n எலமெண்ட்ஸையும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு big ஆஃப் n நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல n log n, இந்த இடத்துல ஒரு n. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். big ஆஃப் n ப்ளஸ் big ஆஃப் n log n. இதுதான் இதோட டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ இது நம்ம பெட்டர் அப்ரோச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச். ஸோ அண்ட் இதில் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அகைன் big ஆஃப் n. ஏன்னா செட்டில் வந்து மேக்ஸிமம் n எலமெண்ட் ஸ்டோர் ஆகிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி big ஆஃப் n ப்ளஸ் big ஆஃப் n log n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big ஆஃப் n. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் பார்ப்போம். ஸோ இப்போ சேம் ப்ராப்ளம் பட் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஐ அண்ட் இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜேன்னு ஒரு பாயிண்டர் வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம இது 2 பாயிண்டருக்கும் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டூப்ளிகேட்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐ நாட் ஈக்குவல் டு ஜேவா அப்படின்ற ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம செக் பண்ண போகிறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இது 2மே சேமான எலமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எலமெண்ட்டுமே சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜேவ சிம்ப்ளி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜே வந்து சிம்ப்ளி மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா, இப்போ நம்ம ஐயும் ஜேவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல் டு. ஸோ எப்போ வந்து நாட் ஈக்குவலன் டு அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வருதோ, ஸோ அப்போ வந்து நம்ம ஐயை ஒன் பிளேஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த பிளேஸ்ல ஜேவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜே வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம ஐயையும் ஜேவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே வந்து சேம். ஸோ 2மே சேமாக இருந்தால் சிம்பிளாக வந்து நம்ம ஜேவை மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐயும் ஜேவையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து ஐயை நம்ம வந்து மூவ் பண்ணி அந்த இடத்துல ஜேவோட கரண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஜே வந்து மூவிங் ஃபார்வர்ட். இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது ஜஸ்ட் ஜே வந்து மூவிங் ஃபார்வர்ட். திரும்பவும் சேமாக இருக்குது. ஸோ அகைன் நமக்கு ஜே வந்து மூவிங் ஃபார்வர்ட். ஸோ எப்போ வந்து ஜே வந்து அரேவை விட்டு வெளியே வருதோ, அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆகுதோ, ஸோ அப்போ நமக்கு எல்லா யூனிக் எலமெண்ட்ஸும் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஐயோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம i + 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். 0 ஐயை வந்து 0ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபார் i × j = 1, ஏன்னா இதில் நம்ம ஜேவை தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வந்து கண்டிஷன் ட்ரூ வந்தால் மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபார் லூப்பில் நம்ம ஜேவை யூஸ் பண்ணிக்கலாம். j = 1, j <n, j ++. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா if array of i not equal to array of j. ஸோ இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. array of i not equal to array of j. ஸோ எப்போ வந்து array of ஐயும் array of jவும் ஈக்குவலண்ட்டாக இல்லையோ, அதாவது நியூ எலமெண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல இப்போ இங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல இங்கே 2 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஐயை ஒன் பிளேஸ் வந்து மூவ் பண்ணி அந்த இடத்துல ஜேவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். i ++ பண்ணிட்டு array of i equal to array of j. ஸோ ஐயை மூவ் பண்ணிட்டு அரே ஆஃப் ஐ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஜே அரே ஆஃப் ஜே இந்த எலமெண்ட்டை வந்து அரே ஆஃப் ஐல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த லூப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லைனில் எழுதுனேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அரே அங்கே i ++ பண்ணுறதுக்கு பதில் இந்த இடத்துல அரே ஆஃப் i + 1ன்னு போட்டுடலாம். ஸோ ஐ ஒன்று ப்ளஸ் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல ஜேவோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃபார் லூப் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் அரே ஆஃப் 2 எலமெண்ட்டும் ஒரு வேளை ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு கோடும் எழுதவே தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு வேளை சைஸ் கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் i + 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக ஐயோட வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் -1 அப்படின்ற இண்டெக்ஸில் தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்பிளேஸே ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற எலமெண்ட்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோ இல்லை ஜீரோஸ்னு ஃபில் பண்ணிட்டோ கொஸ்டினில் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம 1லேருந்து n வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லூப் தான் ரன் பண்ணுறோம். ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக big of n தான். ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக big of n. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருமே யூஸ் பண்ணல. ஸோ இது ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச். ஒன்லி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி big of n மட்டும்தான். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.